காங்கிரஸ் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக டெல்லி வருவதற்கு முன்பு தனது வீட்டில் சிபிஐ சோதனை நடத்தியதாக சத்தீஸ்கர் முன்னாள் முதல்வர் பூபேஷ் பாகல் தெரிவித்துள்ளார். ராய்ப்பூர் மற்றும் பிலாயில் உள்ள பூபேஷ் பாகலின் வீடுகளிலும் அவருக்கு நெருக்கமானவர்கள் மற்றும் மூத்த காவல்துறை அதிகாரியின் வீடுகளிலும் சிபிஐ சோதனை நடத்தியதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். நடத்தப்பட்ட சோதனை குறித்து பூபேஷ் பாகலின் அலுவலகம் சார்பில் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் ஏப்ரல் 8, 9 ஆகிய தேதிகளில் குஜராத்தின் அகமதாபாத்தில் நடைபெறவுள்ள காங்கிரஸ் வரைவு குழுவின் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக டெல்லி செல்ல இருந்த நிலையில் ராய்ப்பூர் மற்றும் பிலாய் வீடுகளில் சிபிஐ சோதனை நடத்துகிறது என்று தெரிவித்துள்ளது. பூபேஷின் வீட்டை தவிர ராய்ப்பூர் மற்றும் துர்க் மாவட்டங்களில் உள்ள காங்கிரஸ் தலைவர்கள் மற்றும் போலீஸ் அதிகாரிகள் வீடுகளிலும் சோதனை நடத்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. முன்னதாக மகாதேவ் பந்தய செயலி ஊழல் தொடர்பாக பல்வேறு காவல் நிலையங்களில் பதியப்பட்டுள்ள 70 வழக்குகள் மற்றும் மாநில பொருளாதார குற்றப்பிரிவினர் பதிவு செய்த வழக்குகள் என அனைத்தையும் கடந்த ஆண்டு மாநில அரசு சிபிஐ வசம் ஒப்படைத்தது. அதேபோல சமீபத்தில் மதுபான ஊழல் வழக்கு தொடர்பாக பூபேஷ் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது.